இலங்கையிலிருந்து பொன்னியின் செல்வரை கைது செய்து கூட்டிட்டு வர்றதுக்காக 2 கப்பல்களை அனுப்பிட்டு பழுவூர் இளையராணி நந்தினியோட தான் நாகைப்பட்டினத்தில் வந்து தங்கி இருக்கிறாரு பழுவேட்டரையர். அப்படி அவங்க நாகைப்பட்டினத்தில் தங்கி இருக்கும்போது பார்த்திபேந்திரனுடைய கப்பல் அங்கே வருது. பார்த்திபேந்திரன் பழுவேட்டரையர்கிட்ட இளவரசர் வந்தியத்தேவனை காப்பாற்ற போய் தானும் கடல்ல சுழல் காற்றுல சிக்கிக்கிட்டாரு, அவரை கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு வந்து சொல்றான். அவன் சொன்ன செய்தியை கேட்டதும் பழுவேட்டரையர் அதிர்ந்து அப்படியே மரம் போல தரையில சாஞ்சிடுறாரு. மூர்ச்சை தெளிஞ்சு எழுந்ததும் அவர் பார்த்திபேந்திரனை சந்தேகப்படுறாரு. நீ சொல்றது உண்மைதானா? நானே போய் நீ வந்த கப்பலை சோதிச்சு பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அவர் போகும்போது பார்த்திபேந்திரன் பழுவூர் இளையராணி கூட கொஞ்ச நேரம் தனிச்சு இருக்கிறான். அந்த கொஞ்ச நேரத்திலேயே அவளுடைய மோக வலையிலையும் விழுந்துடுறான். இதெல்லாம் தான் முந்தின பகுதியில் கேட்டீங்க. தொடர்ச்சிய இந்த பகுதியில் கேட்க போறீங்க. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதை ரேடியோ தமிழ். அமரர் கல்கி அவர்கள் எழுதிய பொன்னியின் செல்வன் நாவலுடைய 3வது பாகத்தை கேட்டுட்டு இருக்கீங்க. இதுவரைக்கும் 2 அத்தியாயங்களை கேட்டிருக்கீங்க. 3வது அத்தியாயத்திலிருந்து இந்த பகுதியில் கேட்க போறீங்க. கதையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால சேனலுக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வரவேற்புகள். இப்போ வாங்க கதைக்குள்ள போகலாம். நந்தினி கடலை நோக்கினாள். பழுவேட்டரையர் ஏறி சென்ற படகு பார்த்திபேந்திரனுடைய கப்பலை நெருங்கிக் கொண்டிருந்தது. நந்தினி பெருமூச்சு விட்டாள். அது பார்த்திபேந்திரனுடைய நெஞ்சில் புயலாக அடித்தது. தேவி, சொல்லுங்கள், நான் செய்ய வேண்டியது என்ன என்று சொல்லுங்கள். தங்களுக்கும் எனக்கும் உகந்தது என்று பிரித்து சொல்ல வேண்டிய அவசியமில்லை. தங்களுக்கு எது உகந்ததோ அதுதான் எனக்கும் உகந்தது என்றான் பல்லவ வீரன். அவன் மனதில் விசித்திரமான எண்ணங்கள் எல்லாம் அந்த நேரத்தில் உதித்தன. இந்த பெண் அந்த கொடிய கிழவனிடம் அகப்பட்டு கொண்டு கூண்டு கிளியைப் போல் தவித்துக் கொண்டிருக்கிறாள் என்பதில் சந்தேகமில்லை. அந்த காட்டுப்பூனையிடமிருந்து இவளை ஏன் விடுதலை செய்யக்கூடாது? இவள் மட்டும் தன் விருப்பத்தை தெரிவிக்கட்டும். அவனை அக்கப்பலிலேயே சிறைப்படுத்தி கண்காணாத தேசத்துக்கு கொண்டு போய்விடச் செய்யலாம். சண்டாளன் புதல்வியும் பேத்தியுமாக இருப்பதற்குரிய இளம்பிராயமுடைய பெண்ணை மனைவியாக்கிக் கொள்ள எப்படி இவனுக்கு மனம் துணிந்தது? இப்படி அவன் எண்ணிக்கொண்டிருக்கும் போதே நந்தினி படகையும் கப்பலையும் பார்த்து கொண்டிருந்தாள். படகிலிருந்து பழுவேட்டரையர் கப்பலில் ஏறுவதை பார்த்தாள். நல்ல வேளை, பத்திரமாக ஏறிவிட்டார். எவ்வளவு வீரராயிருந்தாலும் வயதாகிவிட்டதல்லவா? படகிலிருந்து கப்பலில் ஏறும்போது தடுமாறாமல் இருக்க வேண்டுமே என்று எனக்கு கவலையாயிருந்தது என்றாள். பல்லவ பார்த்திபேந்திரன் ஏமாற்றமடைந்தான். அந்த கிழவனிடம் இவளுக்கு இவ்வளவு பரிவு எதற்கு? படகிலிருந்து அவன் கடலில் விழுந்து இறந்தால்தான் என்ன? நாட்டுக்கும் நல்லது, இவளுக்கும் விடுதலை. எதற்காக இவ்வளவு பரிவு காட்டுகிறாள் என்று எண்ணிக்கொண்டான். அப்போது நந்தினி, கிழவருக்கு சோழ குலத்தாரிடம் எவ்வளவு அபிமானம் என்பது இன்றைக்குத்தான் எனக்கு தெரிந்தது. இளவரசருக்கு ஆபத்து என்றதும் எப்படி துடிதுடித்து போய்விட்டார். ஐயா, இளவரசர் தப்பி பிழைத்திருக்க கூடுமல்லவா? இறந்துதான் போயிருக்க வேண்டும் என்பது நிச்சயமில்லையே என்றாள் நந்தினி. நிச்சயமில்லை, ஆனால் அப்பேற்பட்ட சுழல் காற்றில் கடலில் குதித்தவர் பிழைத்திருப்பது அசாத்தியம். விதியின் போக்குக்கு நாம் என்ன செய்ய முடியும் என்றான் பல்லவன். இதற்கு விதி காரணமில்லை, அந்த பழையாறை ராட்சசியின் பேராசைதான் காரணம். தங்களுக்கு தெரியுமா ஐயா, குந்தவை தேவிக்கு ஜோதிடத்திலும் ரேகை சாஸ்திரத்திலும் அபார நம்பிக்கை. தம்பியின் ஜாதகத்தையும் கைரேகையையும் பார்த்து வைத்து கொண்டு அவன் 3 உலகையும் ஆளும் சக்கரவர்த்தியாக போகிறான் என்று நம்பிக்கை வைத்திருந்தாள் அவள். ஐயோ பாவம், அந்த தம்பிக்கு இப்போது இந்த கதி நேர்ந்தது என்று அறியும் போது அவள் எவ்வளவு கஷ்டமடைவாள். அச்சமயம் நான் அவள் கூட இருந்து ஆறுதல் சொல்ல வேண்டும் போல் இருக்கிறது என்றாள். இப்படி கூறிய போது நந்தினியின் குரலில் குதூகலம் தொனித்தது. பல்லவன் ஒரு கணம் ஆச்சரியப்பட்டு போனான். பிறகு தன் செவிகளில்தான் கோளாறு என்று தீர்மானித்து கொண்டான். ராணி, தாங்கள் எதற்காக ஆறுதல் சொல்ல வேண்டும்? அவளுடைய பேராசையினால் நேர்ந்துவிட்ட விபரீதம்தானே இது. அதற்காக அவள் கஷ்டப்பட வேண்டியதுதான் என்றான். அது எப்படி ஐயா? அவள் கண்ணில் ஒரு சொட்டு கண்ணீர் துளிர்த்தால் நெஞ்சு பதறுகிறவர்கள் சோழ நாட்டில் 1000-10,000 பேர் இருக்கிறார்கள். அவள் சக்கரவர்த்தியின் செல்வ புதல்வி, 3 உலகிலும் ஈடு இணையற்ற அழகி என்றாள். நானும் ஒரு சமயம் அவ்வாறுதான் நினைத்திருந்தேன். அதாவது தங்களை பார்ப்பதற்கு முன் என்றான் பார்த்திபேந்திரன்.
என்னை பார்த்த பிறகு என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்டாள் நந்தினி. குந்தவை தேவியின் அழகு தங்கள் பாதத்தின் சுண்டு விரலின் அழகுக்கு கூட இணையாகாது என்று நினைக்கிறேன் என்றான் அவன். இப்போது அப்படித்தான் சொல்வீர்கள். நாளைக்கு அவளை பார்த்தால் நான் ஒருத்தி உலகில் இருக்கிறேன் என்பதையே மறந்து விடுவீர்கள் என்றாள் நந்தினி. ஒரு நாளும் மாட்டேன் தேவி. என்னை சோதனை செய்து பாருங்கள் என்றுதான் சொல்லுகிறேனே. தங்கள் கட்டளை இன்னதென்று இக்கணமே தெரிவியுங்கள் என்றான் பார்த்திபேந்திரன். கட்டளையிடும் பாத்தியதையெல்லாம் எனக்கு கிடையாது ஐயா. விண்ணப்பம் செய்து கொள்ளுகிறேன். பெரிய பழுவேட்டரையரை நான் மணந்த பிறகு சோழ நாட்டில் பிளவும் குழப்பமும் ஏற்பட்டிருப்பதாக சிலர் அவதூறு சொல்லுகிறார்கள். அது பொய் என்பதை நான் நிரூபிக்க விரும்புகிறேன். அதற்காகத்தான் தங்கள் உதவியை நாடுகிறேன் என்றாள் நந்தினி. அதை கேட்டதும் பார்த்திபேந்திரன் சிறிது ஏமாற்றம் அடைந்தான். நந்தினி அவளுக்காக ஏதோ கஷ்டமான காரியத்தில் தன்னை ஏவுவாள் என்று எண்ணியிருந்தான் அவன். அதை நிறைவேற்றி அவளை மகிழ்விக்க ஆர்வம் கொண்டிருந்தான் அவன். ஆனால் அவள் ராஜ்ய காரியத்தை பற்றி எதுவோ சொல்லுகிறாள். இப்படி எண்ணிக்கொண்டே, சொல்லுங்கள் ராணி, தங்கள் விருப்பம் எதுவாயிருந்தாலும் சொல்லுங்கள் என்றான். ஐயா, சோழ நாட்டில் அமைதி ஏற்படாமல் தடுத்து வந்தவள் இளைய பிராட்டி. அவளுடைய அகம்பாவத்தினால் சோழ நாட்டு சிற்றரசர்களையும் பெருந்தரத்து அதிகாரிகளையும் கோபம் கொள்ளச் செய்தாள். தம்பி அருள்மொழிவர்மனை எப்படியாவது இந்த சோழ நாட்டு சிம்மாசனத்தில் ஏற்றிவிட வேண்டும் என்று அவளுக்கு ஆசை. இதனால் சமரசம் ஏற்படாமல் தடுத்து வந்தாள். இப்போது அந்த காரணம் போய்விட்டது. இனிமேல் சமரசம் செய்து வைப்பது சுலபம். கேளுங்கள் ஐயா, தாங்கள்தான் சொன்னீர்களே, மந்திரிகளும் மற்ற பெருந்தர அதிகாரிகளும் சுந்தர சோழருக்கு பிறகு மதுராந்தகருக்கு பட்டம் கட்ட விரும்புகிறார்கள். சக்கரவர்த்தியும் அதற்கு இணங்கிவிட்டார் என்று சொன்னாள் நந்தினி. அப்படியா தேவி என்று கேட்டான் பார்த்திபேந்திரன். ஆமையா, இல்லாவிடில் இளவரசரை சிறைப்படுத்தி கொண்டு வர கட்டளையிட்டிருப்பாரா? ஆனாலும் அது சரியல்ல என்பதுதான் என் கருத்து. சமரசமாக தீர்த்து கொள்வதற்கு இடம் இருக்கிறது. வெள்ளாற்றுக்கு வடக்கே உள்ள ராஜ்யத்தை ஆதித்த கரிகாலருக்கு என்றும் தெற்கே உள்ள பகுதியை மதுராந்தகருக்கு என்றும் பிரித்து கொள்ளலாமே. தங்கள் முன்னோர்கள் பல்லவ மகா சக்கரவர்த்திகள் தொண்டை மண்டலத்தை ஆள்வதுடன் திருப்தி அடையவில்லையா? பூர்வீக சோழ மன்னர்கள் 2 வெள்ளாற்றுக்கும் இடையே உள்ள ராஜ்யத்துடன் திருப்தி அடையவில்லையா என்று கேட்டாள். தேவி, இதையெல்லாம் எதற்காக என்னிடம் சொல்லுகிறீர்கள்? எந்த சாம்ராஜ்யம் எப்படி போனால் எனக்கு என்ன? யார் எந்த ராஜ்யத்தை ஆண்டால் எனக்கு என்ன என்று கேட்டான் பார்த்திபேந்திரன். ஐயா, தாங்கள் ஆதித்த கரிகாலரிடம் உண்மை விசுவாசம் உள்ள சிநேகிதர் என்று எண்ணினேன் என்றாள் நந்தினி. பிறருக்கு விசுவாசமாயிருந்து பிறருடைய புகழுக்காக போராடி பிறருடைய நன்மைக்காக உழைத்து இத்தனை நாட்களை கழித்தாகிவிட்டது. இனிமேல் எனக்காக வாழ விரும்புகிறேன் ராணி. இதை கேளுங்கள். நான் எதற்காக இவ்வுலகில் பிறந்தேன், எதற்காக உயிரோடு இருக்கிறேன் என்று பல தடவை நான் சிந்தித்ததுண்டு. என் முன்னோர்களாகிய பல்லவ சக்கரவர்த்திகள் பெரிய சாம்ராஜ்யங்களை ஆண்டார்கள். மாமல்லபுரத்தை போன்ற சொப்பன உலகங்களை படைத்தார்கள். அவர்களுடைய பெருமையை என் காலத்தில் மீண்டும் நிலைநாட்ட பிறந்திருக்கிறேனோ என்று நான் எண்ணியதுண்டு. ஆனால் அதில் என் மனம் ஈடுபடவில்லை. சோழகுலத்தின் பெருமைக்கு உழைப்பதிலேயே திருப்தி அடைந்தேன். ஆதித்த கரிகாலரின் சிநேகத்தில் மகிழ்ந்தேன். இப்படியே என் வாழ்நாளை கழித்து விடுவது என்றுதான் எண்ணியிருந்தேன். இன்றைக்குத்தான் என் கண்கள் திறந்தன. சற்று முன்னாலேதான் நான் பிறந்தது எதற்காக என்று தெரிந்தது. அதனால் தேவி, சோழ சாம்ராஜ்யத்தை பங்கு போடுவதை பற்றி என்னிடம் சொல்ல வேண்டாம். வேறு ஏதாவது சொல்லுங்கள். கடல்களுக்கு அப்பால் உள்ள பவளத்தீவிலிருந்து விலை மதிக்க முடியாத பவளங்களை கொண்டு வரச் சொல்லுங்கள். ஆழ்கடலின் அடியிலிருந்து முத்துக்களை கொண்டு வரச் சொல்லுங்கள். மேருமலையின் உச்சி சிகரத்திலே ஏறி சஞ்சீவி மூலிகையை கொண்டு வரச் சொல்லுங்கள். மேகமண்டலத்துக்கு மேலே பறந்து நட்சத்திரங்களை பறித்து கொண்டு வந்து ஆரம் தொடுத்து தங்கள் கழுத்தில் போடச் சொல்லுங்கள். பூர்ண சந்திரனை கொண்டு வந்து தங்கள் முகம் பார்க்கும் கண்ணாடியாக்கி தரும்படி சொல்லுங்கள். பார்த்திபேந்திரன் இப்படி கூறிக்கொண்டிருக்கும் போதே, போதும் ஐயா, போதும். என்னை ஏற்கனவே அந்த பழையாறை பிராட்டி பைத்தியம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாள். உண்மையாகவே எனக்கு பைத்தியம் பிடிக்க செய்து விடாதீர்கள் என்றாள் நந்தினி. பார்த்திபேந்திரன் சிறிது வெட்கமடைந்தான். பைத்தியம் பிடித்திருப்பது எனக்குத்தான். மன்னியுங்கள் ராணி, தங்களுடைய விருப்பத்தை முதலில் தெரிவியுங்கள் என்றான். சோழ நாடெங்கும் எனக்கு ஏற்பட்டிருக்கும் கெட்ட பெயரை போக்கிக் கொள்ள நான் விரும்புகிறேன். அதற்காகத்தான் தங்கள் உதவியை நாடுகிறேன். நான் இந்த கிழவரை மணந்ததின் காரணமாக சோழ குலத்துக்கே கேடு வந்துவிட்டதென்று ஜனங்கள் பேசிக்கொள்ளுகிறார்களாம். மதுராந்தக தேவரை ராஜ்ய ஆசை கொள்ளச் செய்தது நான் தான் என்று சொல்லுகிறார்களாம்.
சோழ நாட்டு சிற்றரசர்களை அவர் பக்கம் திருப்பியதும் நான் தான் என்று சொல்லுகிறார்களாம். இந்த அவப்பெயருடன் நான் இறந்து போவதற்கு விரும்பவில்லை. பல்லவகுமாரா, தங்களுக்கு ரேகை சாஸ்திரம் தெரியுமா? அதில் உங்களுக்கு நம்பிக்கை உண்டா என்று நந்தினி சம்பந்தமில்லாத ஒரு கேள்வியை அப்போது கேட்டாள். பார்த்திபேந்திரன் அதற்கு நேர் மறுமொழி சொல்லாமல், எங்கே உங்கள் கையை காட்டுங்கள் என்றான். நந்தினி வலது கையை நீட்டினாள். அதை பார்த்திபேந்திரன் சிறிது நேரம் உற்று பார்த்துவிட்டு, ஆச்சரியமான ரேகைகள், இந்த மாதிரி ரேகைகளை காண்பதே அபூர்வம், அந்த கையையும் சிறிது காட்டுங்கள் என்றான். நந்தினி இன்னொரு கையையும் நீட்டினாள். பல்லவன் அதையும் பார்த்துவிட்டு, தேவி, இதற்கு முன் யாராவது தங்கள் கரங்களின் அதிசயமான ரேகைகளை பார்த்துவிட்டு ஏதாவது சொல்லி இருக்கிறார்களா என்று கேட்டான். ஆம், பழையாறை இளைய பிராட்டி ஒரு தடவை என் கையை பார்த்துவிட்டு சொன்னாள் என்றாள் நந்தினி. என்ன சொன்னாள் என்று கேட்டான் பார்த்திபேந்திரன். நான் அற்பாயுளில் செத்துப்போவேன் என்று சொன்னாள். நந்தினி இப்படி சொன்னதும், அது உண்மைதான் என்றான் பார்த்திபேந்திரன். ஐயா, நீங்களும் அப்படி சொல்லுகிறீர்கள் என்று அதிர்ச்சியுடன் கேட்டாள் நந்தினி. உடனே பார்த்திபேந்திரன், இளைய பிராட்டி அரைகுறையாக சாஸ்திரம் படித்தவள் என்று தெரிகிறது. இந்த கைரேகையில் ஒன்று அற்பாயுளை குறிப்பது உண்மைதான். ஆனால் மற்றொரு ரேகை அந்த கண்டத்தை கடந்து புனர்ஜென்மம் ஏற்படும் என்று கூறுகிறது. அந்த புனர்ஜென்மத்துக்கு பிறகு கடல் கடந்த பல நாடுகளுக்கு பிரயாணம் செய்யும் பாக்கியம் உண்டு என்றும், மன்னாதி மன்னர்களுக்கு கிட்டாத ஆனந்த வாழ்க்கை வெகு காலம் உண்டு என்றும் கூறுகிறது. இவை அத்தனையும் தற்செயலாக கடற்கரையில் சந்தித்த ஒரு இளம் புருஷனுடைய உண்மை அன்பினால் கிடைக்கும் என்று தெரிகிறது. தங்களுடைய சின்னஞ்சிறு விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காகவே அவன் தன் உயிரை அர்ப்பணம் செய்வான் என்று ரேகைகள் மிக தெளிவாக சொல்லுகின்றன என்றான். இவ்விதம் கூறிக்கொண்டே பார்த்திபேந்திரன் சட்டென்று நந்தினியின் கரங்களை பற்றி தன் கண்களில் ஒற்றிக்கொண்டான். நந்தினி கைகளை உதறி விடுவித்துக் கொண்டு, சீச்சி, இது என்ன காரியம் செய்தீர் என்றாள். மன்னியுங்கள் ராணி, இவை தங்கள் கரங்கள் என்பதை மறந்துவிட்டேன். 2 செந்தாமரை மலர்கள் என்று எண்ணிக்கொண்டேன் என்றான். பழுவேட்டரையர் இதை பார்த்திருந்தால் உம்மை ஈட்டி முனையில் கழுவேற்றியிருப்பார் என்றாள் நந்தினி. தேவி, தங்களுக்காக கொடுப்பதற்கு எனக்கு இருப்பது ஓர் உயிர்தானே என்று கவலைப்படுகிறேன் என்றான் பார்த்திபேந்திரன். அந்த ஒரு உயிரையும் இப்படி எதற்காக கொடுக்க வேண்டும்? இந்த அனாதை பெண்ணுக்கு உதவி செய்வதற்காக காப்பாற்றி வைத்துக் கொண்டிருங்கள் என்றாள் நந்தினி. என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுங்கள் ராணி என்று மறுபடியும் கேட்டான் பார்த்திபேந்திரன். சோழ சாம்ராஜ்யம் தாயாதி கலகத்தினால் பாழாகிவிடாமல் காப்பாற்றப்பட வேண்டும். அதற்கு தங்கள் உதவி வேண்டும் என்றாள் நந்தினி. எப்படி என்று கேட்டான் பார்த்திபேந்திரன். தங்கள் சிநேகிதர் கரிகாலரை கடம்பூர் சம்புவரையர் வீட்டுக்கு அழைத்து வாருங்கள். சம்புவரையருக்கு ஒரு பெண் இருக்கிறாள். அவளை ஆதித்த கரிகாலருக்கு மனம் செய்துவிட்டால் என்னுடைய மனோரதம் பூர்த்தியாகும் என்றாள் நந்தினி. இந்த அற்ப காரியத்துக்குத்தானே இவ்வளவு பீடிகை? ஆதித்த கரிகாலரை அவசியம் கடம்பூருக்கு கொண்டு வந்து சேர்க்கிறேன். அப்புறம் என்றான் பார்த்திபேந்திரன். ஆதித்த கரிகாலருக்கு சம்புவரையர் மகளை கல்யாணம் செய்து வைத்துவிட்டால் கலகம் பாதி தேர்ந்துவிடும். சோழ சாம்ராஜ்யத்தில் மதுராந்தகருக்கு தென்பாதியும் கரிகாலருக்கு வடபாதியும் என்று பிரித்து கொடுத்துவிட்டால் கலகம் முழுவதும் தீர்ந்துவிடும். அத்தோடு எனக்கு ஏற்பட்டிருக்கும் கெட்ட பெயரும் போய்விடும். பிறகு என் தலைவிதியை நானே நிறைவேற்றிக் கொள்ளுவேன். நடுக்கடலில் விழுந்து உயிரை விடுவேன் என்றாள் நந்தினி. உடனே பார்த்திபேந்திரன், நான் பின்தொடர்ந்து வந்து தங்களை காப்பாற்றுவேன். அப்போது நம் இருவருடைய புனர்ஜென்மமும் ஆரம்பமாகும். கடல்களை கடந்து தூர தேசங்களுக்கு செல்லுவோம். அங்கே தங்களுக்காக ஒரு மாபெரும் ராஜ்யத்தை நான் ஸ்தாபிப்பேன். ஐயா, இப்படியெல்லாம் பேச வேண்டாம். தென் தமிழ்நாட்டு பத்தினி பெண்களின் மரபில் வந்தவள் நான், பழுவேட்டரையரின் தர்ம பத்தினி என்று நந்தினி கூறியதும், தேவி, என்னிடம் உண்மையை சொல்லுங்கள். இந்த கிழவரை எதற்காக மணந்து கொண்டீர்கள்? இவர் பேரில் காதலா அல்லது இவருடைய பலாத்காரத்திற்காகவா என்றான் பார்த்திபேந்திரன். நந்தினி பெருமூச்சு விட்டாள். அவளுடைய கண்விழிகள் மேல் நோக்கி சென்றன. ஏதோ பழைய துயரமான ஞாபகங்களில் சிறிது நேரம் ஆழ்ந்திருந்தாள் என்று தோன்றியது. பாவம், கிழவர் பேரில் பழி சொல்ல வேண்டாம். மனதார இஷ்டப்பட்டுத்தான் இவரை மணந்து கொண்டேன் என்றாள் அவள். எதற்காக? ஏன்? இவரிடம் அப்படி எதை கண்டீர்கள் என்றான் பார்த்திபேந்திரன். இவரிடம் ஒன்றும் காணவில்லை. அரண்மனை வாழ்வுக்கும் அதிகாரத்துக்கும் ஆசைப்பட்டு நானாகவே இவரை மணந்து கொண்டேன் என்றாள் நந்தினி. என்னால் நம்ப முடியவில்லை என்றான் பார்த்திபேந்திரன். நம்ப முடியாதுதான், ஆனாலும் அது உண்மை. சின்னஞ்சிறு பிராயத்திலிருந்து என்னை ஒருத்தி ஏழை என்றும் அனாதை என்றும் ஏளனம் செய்து வந்தாள்.
அரச குலத்து பிள்ளைகளுடன் விளையாடும் உரிமை எனக்கு கிடையாது என்று சொல்லி வந்தாள். அந்த அவமதிப்பை பொறுக்க முடியாமல் தான் இந்த தவற்றை நான் செய்தேன் என்றாள் நந்தினி. தேவி, அப்படி தங்களை அவமதித்த பெண் பேய் யார் என்று கேட்டான் பார்த்திபேந்திரன். தங்களால் ஊகிக்க முடியவில்லையா என்று கேட்டாள் நந்தினி. இளைய பிராட்டி குந்தவைதானே? அவளுக்கு நான் புத்தி புகட்டியே தீர்வேன் என்றான் பார்த்திபேந்திரன். கடவுளே அவளுக்கு தண்டனை அளித்து விட்டார். அருமை தம்பியும் ஆருயிர் காதலனும் ஒரே போக்கில் போய்விட்டார்கள். இப்போது அவளுடைய நிலையை நினைத்தால் எனக்கே பாவமாக இருக்கிறது என்றாள் நந்தினி. இந்த தண்டனை அந்த அகம்பாவக்காரிக்கு போதவே போதாது என்றான் பார்த்திபேந்திரன். சற்று முன் நான் தங்களை வேண்டிக் கொண்ட காரியத்துக்கு உதவி செய்தால் அவளுடைய தண்டனை பூர்த்தியாகும். சோழ சாம்ராஜ்யத்துக்கு தனி நாயகியாக இருக்க வேண்டும் என்ற அவளுடைய ஆசை மண்ணோடு மண்ணாகும் என்றாள் நந்தினி. தேவி, தங்களுடைய விருப்பத்தை நான் நிறைவேற்றுகிறேன். எனக்கு என்ன பரிசு தருவீர்கள் என்று கேட்டான் பார்த்திபேந்திரன். எது கேட்டாலும் தருவேன். தமிழ் பெண் குலத்தின் மரபுக்கு மாறுபடாத எதை கேட்டாலும் தருகிறேன். ஐயா, அதோ என் கணவர் திரும்பி வந்து கொண்டிருக்கிறார். படகு கரையை நெருங்கிவிட்டது. அமைதி அடையுங்கள். மற்ற விஷயங்களை பிறகு பேசிக்கொள்ளலாம் என்றாள் நந்தினி. பிறகு எப்போது தேவி என்று ஆவலுடன் கேட்டான் பார்த்திபேந்திரன். எங்களுடன் தஞ்சாவூருக்கு வாருங்கள். விருந்தாளியாக வர அழைப்பு கிடைக்காவிட்டால் சிறையாளியாகவாவது வாருங்கள் என்று நந்தினி கூறிக்கொண்டிருக்கும் போதே பழுவேட்டரையர் ஏறி வந்த படகு கரையை அடைந்தது. கிழவர் படகிலிருந்து இறங்கி ஆங்காரமை உருவெடுத்தவர் போல் வந்தார். நந்தினியும் பார்த்திபேந்திரனும் எழுந்து நின்றார்கள். அவர்களை பழுவேட்டரையர் பார்த்த பார்வையில் அனல் பொறி கிளம்பியது. அவர்கள் சேர்ந்து உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்ததை நினைத்தாலே கிழவருக்கு கோபமாயிருந்தது. அதை வெளியிடுவதற்கும் வழியில்லை. ஆகையால் உள்ளத்தில் கோபம் மேலும் கொதித்து பொங்கியது. அப்போது நந்தினி, நாதா, கப்பலை நன்கு சோதித்தீர்களா? மாலுமிகளை நன்றாக விசாரித்தீர்களா என்று கொஞ்சம் மொழியில் கேட்டாள். அந்த குரல் பழுவூர் அரசரை கொஞ்சம் சாந்தப்படுத்தியது. ஆம்ராணி, இவன் கூறியதெல்லாம் உண்மை என்று தெரிந்தது. சோழ நாட்டின் தவப்புதல்வன், சோழகுலத்தின் செல்வக்குமரன், தமிழகத்தின் கண்மணியான இளவரசன் போய்விட்டான் என்று கூறி பல்லவனை திரும்பி பார்த்து, அதற்கு காரணமானவன் இதோ நிற்கிற கொலை பாதக சண்டாளன்தான் என்று கர்ஜித்தார். ஐயா, அதற்கு காரணம் நான் அல்ல. என் பேரில் பழி போடாதீர்கள். இளவரசரை கடல் கொண்டதற்கு காரணம் சோழ நாட்டையே ஆட்டுவிக்கும் பெண்ணூறு கொண்ட மோகினி பிசாசு என்றான் பார்த்திபேந்திரன். கிழவரின் கோபம் இப்போது அணை கடந்த வெள்ளம் ஆயிற்று. நந்தினியை பற்றித்தான் அவன் அப்படி சொன்னதாக எண்ணினார். அட பாவி, என்ன சொன்னாய் என்று கூறிக்கொண்டே தரையில் கிடந்த ஈட்டியை சட்டென்று குனிந்து எடுத்தார். பார்த்திபேந்திரனை குறிவைத்து ஓங்கினார். நந்தினி அவருடைய கையை பிடித்து தடுத்தாள். நாதா, இது என்ன காரியம்? எத்தனையோ பகைவர்களை கொன்ற தங்கள் வெற்றிவேல் இந்த விருந்தாளியின் ரத்தத்தினால் கரைப்படலாமா என்று கேட்டாள். ராணி, இவனா விருந்தாளி? சற்று முன்னால் உன்னை பற்றி இவன் கூறியதை நீ கேட்கவில்லையா என்றார் கிழவர். அவர் என்னை பற்றியா சொன்னார்? நன்றாக கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். என்னை பற்றி அப்படி அவர் கூறியிருந்தால் என் கையில் உள்ள கத்தியினாலேயே நான் பழிவாங்குவேன். தங்களுக்கு சிரமம் தரமாட்டேன் என்றாள் நந்தினி. ஐயா, நான் என்ன பைத்தியமா? பழுவூர் இளையராணியை பற்றிய விதம் சொல்வதற்கு? நான் பழையாறையில் உள்ள மோகினி பிசாசை பற்றியல்லவா சொன்னேன். இளைய பிராட்டி குந்தவை வந்தியத்தேவன் என்ற வாலிபனிடம் ரகசிய ஓலை கொடுத்து இளவரசருக்கு அனுப்பினாள். அந்த முரட்டு வாலிபனை காப்பாற்றுவதற்காகத்தான் நான் எவ்வளவோ தடுத்தும் கேளாமல் இளவரசர் அலையில் குதித்தார். ஆகையால் இளவரசரின் மரணத்துக்கு குந்தவைதான் காரணம் என்று சொன்னேன் என்றான் பார்த்திபேந்திரன். அதை கேட்டதும் பழுவேட்டரையர் தன்னுடைய அவசர புத்தியை குறித்து சிறிது வெட்கமடைந்தார். அதை வெளியில் காட்டிக்கொள்ளாமல், வெறுமனே மூடி மறைக்க பார்க்காதே. இளவரசரின் அகால மரணத்துக்கு நீயும் பொறுப்பாளிதான். அத்தகைய சுழல் காற்று அடித்த சமயத்தில் அவர் கப்பலிலிருந்து படகில் இறங்குவதற்கு நீ எப்படி சம்மதித்தாய்? தொலைந்து போ, என் கண்முன்னால் நிற்காதே என்றார். நந்தினி குறுக்கிட்டு, நாதா, இவரையும் தஞ்சாவூருக்கு அழைத்து போவது நல்லதல்லவா? நடந்தது நடந்தபடி இவரே சக்கரவர்த்தியிடம் தெரிவிப்பது நலம் அல்லவா? இல்லாவிட்டால் ஏற்கனவே நம் பேரில் குற்றம் சொல்ல காத்திருப்பவர்கள் இதையும் சேர்த்து கொள்ளுவார்களே. நாம் தான் இளவரசரை கடலில் மூழ்கடித்து விட்டோம் என்று கூட கூசாமல் பழி சொல்வார்களே என்றாள். சொன்னால் சொல்லட்டும். அதற்கெல்லாம் நான் அஞ்சியவன் அல்ல. சொல்லுகிறவனுடைய நாக்கை துண்டிக்க சொல்லுவேன். ஆனால் இவன் நம்மோடு வருவது ஒரு காரியத்துக்கு நல்லதுதான். பார்த்திபேந்திரா, ஏன் அங்குமிங்கும் பார்த்து விழிக்கிறாய்? தப்பி ஓடலாம் என்று பார்க்கிறாயா என்று கூறி சற்று தூரத்தில் நின்ற வீரர்களை கை காட்டி அழைத்தார்.
4 பேர் விரைந்து வந்தார்கள். இவனை பிடித்து கட்டுங்கள் என்று கட்டளையிட்டார். அருகில் நெருங்கி வரும் வரையில் சும்மா இருந்த பார்த்திபேந்திரன் ஒரு நொடி பொழுதில் தன்னுடைய கைவரிசையை காண்பித்தான். 4 வீரர்களும் 4 பக்கம் போய் விழுந்தார்கள். ஐயா, என்னை கட்டி தலையிடுவதாயிருந்தால் மற்றவர்களை அனுப்ப வேண்டாம். வீராதி வீரரும் 36 போர்க்களங்களில் 64 காயங்களை அடைந்தவருமான பெரிய பழுவேட்டரையர் கையினால் கட்டுப்படுவதற்கு நான் சித்தமாயிருக்கிறேன். மற்றவர்களை என் அருகிலும் நெருங்க விட மாட்டேன் என்றான். இதை கேட்டதும் பழுவேட்டரையர் முகத்தில் சிறிது மலர்ச்சி தெரிந்தது. நீ வீர பல்லவ குலத்தில் பிறந்த வீரன்தான், சந்தேகமில்லை. எங்களுடன் தஞ்சாவூருக்கு வந்துவிட்டு போக சம்மதம் என்றால் சொல், உன்னை கட்ட வேண்டிய அவசியமில்லை என்றார். அதுதான் என் விருப்பமும். சக்கரவர்த்தியை நேரில் பார்த்து நடந்தது நடந்தபடி சொல்ல விரும்புகிறேன். என் பேரிலும் வீண்பழி ஏற்படக்கூடாதல்லவா என்றான் பார்த்திபேந்திரன். அப்படியானால் உடனே புறப்படுவோம் என்றார் பழுவேட்டரையர். அச்சமயம் அவர்கள் இருந்த இடத்துக்கு சற்று தூரத்தில் இருந்த காட்டிலிருந்து ஆந்தை ஒன்று கூவும் சத்தம் கேட்டது. நந்தினி சத்தம் வந்த திக்கை நோக்கினாள். மேலும் 2 தடவை அதே மாதிரி ஆந்தையின் குரல் கேட்டது. நந்தினி திரும்பி பார்த்து, உடனே புறப்பட வேண்டியதுதானா? இன்னும் ஒரு நாள் இங்கே இருந்து பார்ப்பது நல்லதல்லவா? இளவரசர் ஏதாவது கட்டையை பிடித்து கொண்டு கரையில் வந்து ஒதுங்கக்கூடும் அல்லவா என்றாள். பார்த்திபேந்திரா, இளையராணியின் மதிநுட்பத்தை பார்த்தாயா? நமக்கு இது தோன்றாமல் போயிற்றே. ஆம், இன்னும் ஒரு நாள் இங்கே இருக்க வேண்டியதுதான். இருப்பது மட்டும் போதாது, கடற்கரை நெடுகிலும் ஆட்களை நிறுத்தி வைக்க வேண்டும், தேடி பார்க்கவும் சொல்ல வேண்டும் என்றார் பழுவேட்டரையர். அதை கேட்ட பார்த்திபேந்திரன், எனக்கு ஆட்சேபனை இல்லை ஐயா. ஆனால் இளவரசர் இனி அகப்படுவார் என்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. சுழல் காற்று அடித்தபோது கடலின் கொந்தளிப்பை பார்த்திருந்தால் தாங்களும் என்னைப் போலவே நிராசை கொள்வீர்கள் என்றான் பார்த்திபேந்திரன். ஆனாலும் கிழவர் கேட்கவில்லை. கடற்கரை நெடுகிலும் ஒரு காத தூரத்துக்கு தன் ஆட்களை பரவலாக நிறுத்தி வைத்தார். அவரும் அமைதியின்றி கடற்கரையோரமாக அலைந்து திரிந்தார். அத்தியாயம் 4. தாழைப்புதர். நடுக்கடலில் படகு தொட்டில் ஆடுவது போல் உல்லாசமாக ஆடிக்கொண்டு சென்றது. 2 நாளைக்கு முன்னால் அங்கே தென்னை மர உயரத்தில் அலைகள் எழும்பி விழுந்தன என்று கற்பனை செய்வதே கடினமாக இருந்தது. அந்த படகில் இளவரசர் பொன்னியின் செல்வரும் வந்தியத்தேவனும் பூங்குழலியும் இருந்தார்கள். பூங்குழலியின் கையில் துடுப்பு இருந்தது. அவள் அதை வேகமாக வலிக்கவில்லை. இளவரசருக்கும் வந்தியத்தேவனுக்கும் நடந்த சம்பாஷணையை உற்று கேட்டுக்கொண்டிருந்தாள். அவர்கள் இருவரும் படகு கோடிக்கரை சேர்ந்த பிறகு என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றித்தான் பேசிக் கொண்டிருந்தார்கள். இளவரசர் தஞ்சாவூருக்கு போகக்கூடாது என்றும் பழையாறைக்கு வரவேண்டும் என்றும் வந்தியத்தேவன் வாதிட்டு கொண்டிருந்தான். அதற்கு பல காரணங்களே அவன் எடுத்துச் சொன்னான். தங்கள் சகோதரி தங்களை மிக அவசர காரியமாக பார்க்க விரும்புகிறார். தங்களை கையோடு அழைத்து கொண்டு வருவதாக நான் வாக்களித்து விட்டு வந்திருக்கிறேன். அதை நிறைவேற்றி வைக்க வேண்டும் என்று மன்றாடினான் அவன். உன்னுடைய வாக்கை நிறைவேற்றுவதற்காக என் தந்தையின் கட்டளையை மீறச் சொல்லுகிறாயா என்று இளவரசர் கோபமாக கேட்டார். அது தங்கள் தந்தையின் கட்டளை இல்லை, பழுவேட்டரையரின் கட்டளை என்றான் வந்தியத்தேவன். அத்தோடு இன்னொன்றும் சொன்னான். சக்கரவர்த்தியை தாங்கள் பார்க்கப் போவதாக இருந்தாலும் சுதந்திரமாக பார்க்கப் போவது நல்லதா, சிறையாளியாக பார்க்கப் போவது நல்லதா? தங்களை பழுவேட்டரையர்கள் சிறைப்படுத்தி இருக்கிறார்கள் என்று செய்தி பரவிவிட்டால் சோழ நாட்டு மக்கள் எல்லாரும் திரண்டெழுந்து வந்து விடுவார்கள். தங்களுடைய அருமை தாய்நாடு ஒரு பயங்கர ரணகளமாகிவிடும். இது நல்லதா என்று தாங்களே எண்ணி பாருங்கள் என்றான். அவ்வளவு நேரமும் அவன் சொல்லி வந்த வாதங்களுள் இது இளவரசரின் மனதை ஓரளவு மாற்றியது. தம்மை பழுவேட்டரையர்கள் சிறைப்படுத்தி இருக்கிறார்கள் என்று தெரிந்தால் சோழ நாட்டில் கலவரம் உண்டாவது சாத்தியம்தான். ஆகையால் இளவரசர் சிந்தனையில் ஆழ்ந்தார். சிறிது நேரத்துக்கு பிறகு, அப்படியே உன் விருப்பத்தை நிறைவேற்ற நான் முடிவு செய்தாலும் அது எப்படி சாத்தியம்? கோடிக்கரையில் பழுவேட்டரையரின் ஆட்கள் எனக்காக காத்து கொண்டிருக்க மாட்டார்களா என்று கேட்டார். அதற்கு உதவி செய்ய இந்த ஓடக்கார பெண் இருக்கிறாள். கரையில் எத்தனை பேர் காத்திருந்தாலும் அவர்கள் கண்ணில் படாமல் கோடிக்கரை காட்டுக்குள் நம்மை கொண்டு போய் சேர்த்து விடுவாள் பூங்குழலி. என்ன பூங்குழலி, நான் கூறியது காதில் விழுந்ததா? அவ்விதம் செய்ய முடியுமா என்று வந்தியத்தேவன் கேட்டான். பூங்குழலி அப்போது 7வது சொர்க்கலோகத்தில் இருந்தாள். இளவரசரை காப்பாற்றி படகில் அழைத்து கொண்டு வந்தது அவளுக்கு எல்லை இல்லாத உள்ள களிப்பை அளித்திருந்தது. என்னால் முடியும். படகை ஒருவரும் பார்க்க முடியாதபடி நிறுத்துவதற்கு அங்கே எத்தனையோ இடங்கள் இருக்கின்றன என்றாள் அவள். இளவரசே, பூங்குழலி சொன்னதை கேட்டீர்களா என்றான் வந்தியத்தேவன். கேட்டேனப்பா. என்னுடைய தாய்நாட்டில் என்னை திருடனைப் போல் பிரவேசிக்கச் சொல்கிறாய், திருடனைப் போல் ஒளிந்திருக்கச் சொல்கிறாய் என்றார் இளவரசர். படகில் சற்று நேரம் மௌனம் குடிகொண்டிருந்தது.
பிறகு வந்தியத்தேவன், பாவம், இந்த பெண் எத்தனை நேரம் தனியாக துடுப்பு ஒலிப்பாள். நான் கொஞ்சம் தள்ளி பார்க்கிறேன். அம்மா, துடுப்பை இங்கே கொடு என்றான் வந்தியத்தேவன். அவனுடைய எண்ணத்தை அறிந்த இளவரசர் புன்னகை புரிந்தார். நண்பனே, உன்னுடைய சூழ்ச்சிகள் எல்லாம் வீண்தான். நான் பழையாறைக்கும் போகப் போகிறதில்லை, தஞ்சாவூரையும் பார்க்கப் போகிறதில்லை. கடவுள் என்னை கைலாசத்துக்கே அடித்து கொண்டு போய்விடுவார் போலிருக்கிறது என்றார். வந்தியத்தேவனும் பூங்குழலியும் பீதியடைந்து இளவரசரை உற்று பார்த்தார்கள். அவருடைய உடம்பு நடுங்க தொடங்கியிருப்பதைக் கண்டார்கள். வந்தியத்தேவன் அருகில் சென்று, ஐயா, இது என்ன? தங்கள் உடம்பு ஏன் இப்படி நடுங்குகிறது என்று கேட்டான். அப்பனே, இது குளிர்காய்ச்சல். இலங்கையில் இந்த காய்ச்சல் அதிகம் பரவி இருக்கிறது என்று சொன்னேனே. இந்த ஜுரம் வந்தவர்கள் பிழைப்பது அரிது என்று சொன்னார் இளவரசர். கடல் நடுவில் கப்பலின் பாய்மரம் இடிவிழுந்து பற்றி கொண்ட போது கூட வந்தியத்தேவன் அவ்வளவு கலக்கமடையவில்லை. இளவரசரின் வார்த்தைகள் இப்போது அவனை கதிகலங்க செய்துவிட்டன. பூங்குழலியின் கையில் இருந்த துடுப்பு தானாக நழுவி விட்டது. உடம்பில் இருந்த ஜீவசக்தி அடியோடு மங்கிவிட்டது. பார்த்து கொண்டிருந்த போதே இளவரசரின் உடல் நடுக்கம் அதிகமாகிக் கொண்டிருந்தது. சிறிது நேரத்துக்கெல்லாம் தூக்கி தூக்கி போட ஆரம்பித்தது. ஐயா, நான் என்ன செய்யட்டும், சொல்லுங்கள். ஒன்றும் புரியவில்லையே. படகை எங்கே கொண்டு போகட்டும்? பூங்குழலி, கோடிக்கரையில் வைத்தியர் இருக்கிறார் அல்லவா என்று வந்தியத்தேவன் பதறினான். பூங்குழலி பேசாமடந்தையை போல் இருந்தாள். இளவரசர் திடீரென்று குதித்து எழுந்தார். நடுங்கிக் கொண்டிருந்த அவருடைய உடம்பு இப்போது நிற்க முடியாமல் தள்ளாடியது. என்னை உடனே என் தமக்கையிடம் கொண்டு போங்கள், என்னை உடனே இளைய பிராட்டியிடம் கொண்டு போங்கள் என்ற வார்த்தைகள் அவருடைய வாயிலிருந்து குளறலாக வெளிவந்தன. நடுக்கத்துடன் ஆடிக்கொண்டே நின்ற இளவரசர் அடுத்த கணத்தில், அக்கா, இதோ வருகிறேன், உன்னை பார்க்க இதோ வருகிறேன், யார் தடுத்தாலும் கேட்க மாட்டேன் என்று சொல்லிக்கொண்டே படகிலிருந்து கடலில் பாயப்போனார். ஏற்கனவே பலசாலியான இளவரசர் இப்போது ஜுரத்தின் வேகத்தினால் பல மடங்கு அதிக பலம் பெற்றிருந்தார். வந்தியத்தேவனின் பிடியிலிருந்து திமிரிக் கொள்ள முயன்றார். தன்னால் மட்டும் அவரை தடுக்க முடியாது என்று வந்தியத்தேவன் கண்டுகொண்டு, பூங்குழலி, பூங்குழலி, சீக்கிரம் ஓடிவா என்று அலறினான். செயலற்று நின்ற பூங்குழலி உயிர் பெற்றாள். ஒரு பாய்ச்சல் பாய்ந்து இளவரசர் அருகில் வந்து அவரை கடலில் விழாமல் தடுப்பதற்காக ஒரு கரத்தை பற்றினாள். சுரவேகத்தினால் இளவரசர் பெற்றிருந்த மத யானையின் பலம் உடனே மாயமாய் போய்விட்டது. உடனே சின்ன குழந்தையைப் போல் ஆனார் அவர். அக்கா, நீ சொல்கிறபடியே பேசாமல் படுத்திருக்கிறேன். என் பேரில் வருத்தப்படாதே அக்கா. நீ ஒருத்தி மட்டும் இல்லாவிட்டால் என் கதி என்ன ஆகும் என்று இளவரசர் கூறிவிட்டு விம்மினார். வந்தியத்தேவனும் பூங்குழலியும் இளவரசரை மெதுவாக படகில் படுக்க வைத்தார்கள். வந்தியத்தேவன் பூங்குழலியை பார்த்து, பெண்ணே, உனக்கு என்ன தோன்றுகிறது? நாம் துணிந்து கோடிக்கரைக்கே போய்விடலாமா? இளவரசரை பாதுகாப்பதற்கு உன் குடும்பத்தார் உதவி செய்வார்கள் அல்லவா என்று கேட்டான். ஐயா, இக்காலத்தில் யாரை நம்பலாம், யாரை நம்பக்கூடாது என்று எப்படி சொல்ல முடியும்? என் தமையன் மனைவி ஒருத்தி இருக்கிறாள். அவள் பணத்தாசை பிடித்தவள். என் தந்தைக்கு படி அளப்பவர்கள் பழுவேட்டரையர்கள் என்றாள் பூங்குழலி. அத்தோடு தங்களை பிடிக்க வந்த பழுவூர் ஆட்கள் இன்னும் கோடிக்கரையில் தங்கியிருக்கலாம். இளவரசரின் வரவை எதிர்பார்த்து மேலும் பல புதிய ஆட்களும் வந்திருக்கலாம் என்று கூறினாள் அவள். அவளுடைய முன் யோசனையை குறித்து வந்தியத்தேவன் வியப்படைந்தான். அப்படியானால் நேரே கோடிக்கரைக்கு போவது அபாயம் என்று நீயும் எண்ணுகிறாயா என்று கேட்டான். அப்போது அதோ பாருங்கள் என்று சுட்டிக்காட்டினாள் பூங்குழலி. அவள் சுட்டிக்காட்டிய திசையில் கப்பல் ஒன்று நின்று கொண்டிருந்தது. அதற்கு அப்பால் கோடிக்கரை கலங்கரை விளக்கின் உச்சியும் தெரிந்தது. ஆஹா, பெரிய மரக்கலம் ஒன்று நிற்கிறதே! ஒருவேளை பார்த்திபேந்திரனுடைய கப்பலாய் இருக்கலாம். அப்படி இருக்குமானால் இந்த நிலையில் இளவரசரை காஞ்சிக்கு அழைத்து போவதே நல்லதல்லவா என்று கேட்டான் வந்தியத்தேவன். அது பழுவேட்டரையரின் கப்பலாகவும் இருக்கலாம் ஐயா. கப்பலுக்கு பின்னால் ஏதாவது தெரிகிறதா என்று கேட்டாள் பூங்குழலி. கோடிக்கரை கலங்கரை விளக்கின் உச்சி தெரிகிறது என்றான் வந்தியத்தேவன். அதில் ஏதாவது வித்தியாசமாய் தெரிகிறதா என்று பூங்குழலி கேட்டதும், எனக்கு அப்படி எதுவும் தெரியவில்லையே என்றான் வந்தியத்தேவன். எனக்கு தெரிகிறது. அதன் உச்சியில் கூட்டமாக மனிதர்கள் நின்று கடலை உற்று பார்த்து கொண்டிருப்பது தெரிகிறது. பூங்குழலி இப்படி சொன்னதும், அங்கிருந்து பார்ப்பவர்களுக்கு இந்த படகு தெரியுமா என்று பதைப்புடன் கேட்டான் வந்தியத்தேவன். தெரியாது. இன்னும் கொஞ்சம் கரையை நெருங்கினால் தெரியும். எல்லாவற்றுக்கும் நாம் முன்ஜாக்கிரதையாக இருப்பதே நல்லது. கோடிக்கரைக்கு மேற்கே கால்வாய் ஒன்று இருக்கிறதே, அங்கே படகை விடலாம். அந்த கால்வாய் கோடிக்கரையிலிருந்து நாகைப்பட்டினம் வரைக்கும் போகிறது என்றாள் பூங்குழலி. இந்த இடத்தில் திடீரென்று இளவரசருக்கு சுய உணர்வு வந்ததாக தோன்றியது. சுற்றுமுற்றும் விழித்து பார்த்துவிட்டு,
இன்னும் கோடிக்கரை வரவில்லையா என்று ஈனசுரத்தில் கேட்டார் அவர். அதோ கரை தெரிகிறது என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போதே இளவரசர் மறுபடியும் சுயநினைவை இழந்துவிட்டார். இருட்டுகிற நேரத்தில் கடலிலிருந்து பூமிக்குள் குடைந்து சென்ற கால்வாயின் உள்ளே பிரவேசித்தது படகு. படகை கரையோரமாக நிறுத்திவிட்டு பூங்குழலி மெல்லிய குரலில், ஐயா, சற்று நேரம் படகை பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு கரையில் இறங்கினாள். கரையில் வளர்ந்திருந்த ஒரு உயரமான மரத்தின் மேல் ஏறி சுற்றுமுற்றும் பார்த்தாள். பிறகு அவசரமாக இறங்கி வந்தாள். நல்ல வேளை இங்கே வந்தோம். கடற்கரையோரமாக சுமார் ஒரு காத தூரத்துக்கு ஆட்கள் நின்று காவல் புரிகிறார்கள். கலங்கரை விளக்கின் அருகில் ஒரு கூட்டமும் கோஷமுமாக இருக்கிறது. அவர்களெல்லாம் பழுவேட்டரையரின் ஆட்களாகத்தான் இருக்க வேண்டும். எப்படி இருந்தாலும் நான் சொன்ன இடத்துக்கு முதலில் நாம் போய் சேருவோம். இரவு 2ஆம் ஜாமத்துக்குள் நான் என் வீட்டுக்கு போய் எல்லாவற்றையும் நிச்சயமாக தெரிந்து கொண்டு வருகிறேன் என்றாள். பிறகு பூங்குழலி மறுபடியும் படகை செலுத்த ஆரம்பித்தாள். ஒரு யுகம் போல் தோன்றிய ஒரு நாழிகை நேரம் படகு கால்வாயில் சென்ற பிறகு பூங்குழலி படகை கரையோரமாக நிறுத்தினாள். கால்வாயின் கரை மீது ஏறி காட்டு வழியில் புகுந்து சென்றாள். நேரே கோடிக்கரை குழகர் கோயிலை குறிவைத்துக் கொண்டு போனாள். அவள் கோயில் வாசலை அடைவதற்கும் குருக்கள் சுவாமி சந்நிதியின் கதவை பூட்டுவதற்கும் சரியாக இருந்தது. அக்கம் பக்கம் பார்த்து வேறு யாரும் இல்லை என்று தெரிந்து கொண்டாள். கதவை பூட்டிவிட்டு திரும்பிய குருக்கள் எதிரில் போய் நின்றாள். குருக்கள் அந்த நேரத்தில் அவளை பார்த்து சிறிது வியப்படைந்தார். நீயா பூங்குழலி? வேறு யாரோ என்று பார்த்தேன். கோடிக்கரை முழுதும் ஒரே அமர்க்களமாயிருக்கிறதே. எங்கே அம்மா, உன்னை கொஞ்ச நாளாக காணோம் என்றார் அவர். வெளியூருக்கு போயிருந்தேன் சுவாமி. ஏதோ அமர்க்களமாயிருக்கிறதே என்றுதான் உங்களிடம் விசாரிக்கலாம் என்று வந்தேன். கடற்கரையெல்லாம் நிற்பவர்கள் யார் என்று பூங்குழலி கேட்டாள். கோடிக்கரைக்கு பெரிய பழுவேட்டரையர் வந்திருக்கிறார். அவருடைய இளையராணி வந்திருக்கிறாள். இன்னும் காஞ்சிபுரத்து பார்த்திபேந்திர பல்லவனாம், அவனும் வந்திருக்கிறான். வெறுமனே வரவில்லை, பயங்கரமான செய்தியுடன் வந்திருக்கிறான். அது கூட உனக்கு தெரியாதா பூங்குழலி என்றார் அவர். அது என்ன பயங்கரமான செய்தி? எனக்கு ஒன்றுமே தெரியாதே என்றாள் அவள். அந்த பாவியனுடைய கப்பலில் இளவரசர் பொன்னியின் செல்வரும் வந்தாராம். வழியில் சுழல் காற்று அடித்ததாம். யாரையோ காப்பாற்றுவதற்காக இளவரசர் கடலில் குதித்து விட்டாராம். பிறகு அகப்படவே இல்லையாம். ஒருவேளை இந்த கடற்கரையில் வந்து ஒதுங்குவாரோ என்று பார்ப்பதற்காகத்தான் பழுவேட்டரையரின் ஆட்கள் கோடிக்கரை எங்கும் அலைகிறார்கள். ஏன், அவருடைய இளையராணி கூட அலைகிறாள். சற்று முன்னால் இங்கே கூட அந்த அம்மாள் வந்திருக்கிறாள். பூங்குழலி, பழுவூர் இளையராணியை பற்றி ஜனங்கள் என்னவெல்லாமோ பேசிக் கொள்ளுகிறார்கள். அதெல்லாம் சுத்த தவறு. நம் இளவரசருக்கு நேர்ந்த கதியை குறித்து அந்த அம்மாள் எப்படி துடிதுடிக்கிறாள் தெரியுமா? இளவரசர் எப்படியாவது உயிரோடு அகப்பட வேண்டும் என்று குழகரை பிரார்த்தித்துக் கொள்ளுவதற்காக அவள் வந்தாளாம். உன்னைப் போல எல்லாரும் கல் நெஞ்சு படைத்தவர்களாய் இருக்கிறார்களா? இளவரசரை பற்றிய பயங்கர செய்தியை கேட்டும் கூட நீ துளி கூட கலங்கவில்லையே என்றார் அவர். நாம் கலங்கி என்ன பயன் சுவாமி? எல்லாம் விதிப்படி நடக்கும் என்று நீங்களே எத்தனையோ தடவை சொல்லியிருக்கிறீர்கள். அது போனால் போகட்டும். அவ்வளவு பெரிய மனிதர்கள் வந்திருக்கும் போது நான் என் வீட்டுக்கு போக விரும்பவில்லை. கையிலே வைத்திருக்கும் பிரசாதத்தை என்னிடம் கொடுத்து விட்டு போங்கள். நான் இங்கேயே சாப்பிட்டு விட்டு கோயிலிலேயே இருந்து விடுகிறேன் என்றாள் பூங்குழலி. நீ ஒரு தனிப்பிறவிதான் பூங்குழலி. பெரிய மனிதர்கள் வந்தால் எல்லோரும் அவர்களை போய் பார்க்கவும் பழக்கம் செய்து கொள்ளவும் விரும்புவார்கள். உனக்கு வேற்று மனிதர்களையே பிடிப்பதில்லை. அதிலும் பெரிய மனிதர்கள் என்றால் ஒரே பயம். எதற்காக நீ இந்த காட்டில் தனியாக இருக்க வேண்டும் என்று கேட்டார் குருக்கள். குருக்களையா, பிரசாதத்தை கொடுக்க உங்களுக்கு இஷ்டமில்லாவிட்டால் வேண்டாம். என்னை வீணில் திட்டாதீர்கள் என்றாள் பூங்குழலி. சிவசிவா, உன்னை நான் ஏன் திட்டுகிறேன் அம்மா? இந்த பிரசாதம் உன் பசிக்கு போதாதே என்று பார்த்தேன். தாராளமாக வாங்கிக்கொள் என்று அர்ச்சகர் துணியில் கட்டி வைத்திருந்த சுவாமி பிரசாதத்தை கொடுத்தார். மூட்டையை வாங்கி பூங்குழலி பிரித்து பார்த்துவிட்டு, என் பசிக்கு இது போதாதுதான். அவ்வளவு பெரிய சுவாமிக்கு இவ்வளவு குறைவாக நெய்வேத்தியம் வைக்கிறீர்களே, இது நியாயமா சுவாமி? போனால் போகட்டும், அந்த கெண்டியில் என்ன இருக்கிறது? குடிக்கிற தண்ணீரா என்று கேட்டாள் பூங்குழலி. இல்லை, சுவாமிக்கு அபிஷேகம் செய்த பால். குழந்தைக்காக எடுத்து போகிறேன் என்றார் குருக்கள். இன்றைக்கு நானே உங்கள் குழந்தையாயிருக்கிறேன். அதையும் கொடுத்து விட்டு போங்கள், உங்களுக்கு புண்ணியம் உண்டு என்றாள் பூங்குழலி. நல்ல பெண்ணம்மா, போகட்டும், கெண்டியையாவது பத்திரமாக வைத்திரு என்று சொல்லி அதை பூங்குழலியிடம் கொடுத்தார் குருக்கள். அச்சமயம் தூரத்தில் எங்கிருந்தோ ஆந்தையின் குரல் கேட்டது. பூங்குழலி சிறிது திகைத்து, ஐயா, அது என்ன சத்தம் என்று கேட்டாள். தெரியவில்லையா அம்மா? கோட்டான் கூவுகிறது. இந்த கோடிக்கரை காட்டில் கோட்டானுக்கா பஞ்சம் என்றார் குருக்கள்.
மறுபடியும் அந்த குரல் கேட்டது. ஆமாம், கோட்டான் குரல் மாதிரிதான் இருக்கிறது என்றாள் பூங்குழலி. உன்னை கோட்டான் கூட ஒன்றும் செய்யாது. கோயில் பிரகார கதவை தாளிட்டு கொண்டு படுத்துக்கொள்ளம்மா என்று சொல்லிவிட்டு குருக்கள் நடையை கட்டினார். குருக்கள் மறைந்ததும் பூங்குழலியும் புறப்பட்டாள். பிரசாதத்தை மடியில் கட்டிக்கொண்டு கெண்டியை கையில் எடுத்துக்கொண்டு கிளம்பினாள். கோட்டானின் குரல் கேட்ட திசையை நோக்கி சென்றாள். அங்கே அவள் எதிர்பார்த்தது போலவே இருவர் மெல்லிய குரலில் பேசும் சத்தம் கேட்டது. ஒன்று ஆண் குரல், இன்னொன்று பெண்ணின் குரல். பூங்குழலி நன்றாக மறைந்து நின்று கேட்டாள். அவர்கள் பேசுவது இன்னதென்பதை கவனமாக உற்று காது கொடுத்து கேட்டாள். மந்திரவாதி, இளவரசர் கடலில் விழுந்து இறந்து விட்டதாகத்தான் உன்னை போல் எல்லாரும் நம்புகிறார்கள். பழுவேட்டரையரும் உருகி மாய்கிறார். ஆனால் நான் நம்பவில்லை என்றது அந்த பெண் குரல். அத்தியாயம் 4 முடிவடைந்தது. அடுத்த பகுதியில் அடுத்து வரும் அத்தியாயங்களை கேட்கலாம். நன்றி.